ஸ்கேம் பண்றேன் நான் ஸ்கேம் பண்றேன்னு எல்லாரும் சொல்றீங்க தங்கச்சி. ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணவே இல்லை தங்கச்சி. என்ன ராம பத்தி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தங்கச்சி. அவ்வளவு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டுருங்க தங்கச்சி. அதுல ஒரு 10-20 பேருக்கு மணி லாஸ் ஆயிடுச்சு தங்கச்சி. இப்படி யாரெல்லாம் மணி லாஸ் ஆயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க தங்கச்சி. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களோட அமௌண்ட்டை போட்டு விட்டுருக்கேன் தங்கச்சி. ஃபேமிலிஸ் நான் ஸ்கேம் பண்றதா சொல்றாங்க ஃபேமிலிஸ். நான் ஸ்கேம்லாம் பண்ணல ஃபேமிலிஸ். என்ன நம்பி காசு போட்டு லாஸ் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ். அவ்வளவுதான் தம்பி, இதுக்கு பேர் தான் ஸ்கேமு. இவனை நம்பி காசை போட்டு நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. எவ்வளவு தெளிவா வந்துட்டு என்னால யாரெல்லாம் காசு ஏமாந்தீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கன்னு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இவன் வளர்ந்து கண்டிப்பா நிச்சயமா பெரிய ஃப்ராடா வருவான். அது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இவனை திட்டி ஒரு பிரோஜனமே கிடையாது. இவனா அவனுக்கு வர ப்ரமோஷன் ஹேண்டில் பண்றான். இவனை ஒருத்தர் சொல்லி தந்து பேச வைக்கிறாங்க. அந்த நாயை பிடிச்சி பிறந்தா கரெக்டா இருக்கும். பேச வச்சிருக்காங்க பாருங்க. நான் மட்டுமா கேமிங் அப்பெல்லாம் ப்ரொமோட் பண்றேன், மத்தவங்க தானே ப்ரொமோட் பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் பேத்தின்றாங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் பேத்தினா மட்டும் கேக்குறீங்க. இந்த மாதிரி கேமிங் ஆப்லாம் ப்ரொமோட் பண்றது சட்டப்படி குற்றம். இவனை பேச வைக்கிறாங்க. அந்த நாயை ஜெயில புடிச்சு போட்டா கரெக்டா இருக்கும். இவங்க எல்லாம் திட்டி ஒரு பிரோஜனமும் கிடையாது. திருந்தாத ஜென்மங்கள் இவங்க எல்லாம். மக்களாகிய நம்ம தான் உஷாரா இருக்கணும். எவனுமே உங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் போட்டா 10,000 தராங்க, எப்படிங்க அது கொடுப்பாங்க? வேணா கேனைய நாங்க உங்களுக்கு காசு தூக்கி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தயவு செஞ்சு இப்படிலாம் ஏமாந்துடாதீங்க. ரைட்டு நண்பர்களே.